ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசிகி சேனல். இந்த விலாகில் இந்த பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை வந்து எப்படி பவுட்ரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக பவுட்ரு பண்ணலான்ட்டு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து பொடி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி நம்மளே வீட்டில் வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து பொடி பெருங்காயத்தில் வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இது தட்டுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா பசை மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் வந்து அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று ஓட்டி கொடுக்கணும். நல்லா புஃப்னு உப்பி வரும் பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இதை வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணி வச்சிட்டோன்னு சொன்னால் ரொம்பவே ஈஸியாக ரசத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மூடில் வச்சு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப வந்து ஈஸியாக நம்மளுக்கு பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.